ஹலோ வணக்கம். இன்றைக்கி ஃபுல் மூன் லவ் ரீடிங் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு 3 கார்ட்ஸ் எடுக்கும்போது ஷஃபில் பண்ணி 3 கார்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது உங்களுடைய எனர்ஜியாக இருக்கலாம், இல்லை வேறு யாருடைய எனர்ஜியாவது இருக்கலாம். நீங்கள் உங்கள் பார்ட்னர் எனர்ஜி, இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்க எனர்ஜியாக கூட இருக்கலாம். யாராவது ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி. எனக்கு இங்கே தெரிகிற விஷயம் என்னென்னா, நீங்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் பார்ட்னராக இருக்கலாம். தெரிஞ்சு உங்கள் பார்ட்னராக தான் இருப்பாங்க இந்த இடத்துல. உங்கள் பார்ட்னர் வந்துட்டு அவங்களுடைய ஒரு ஏதோ ஒரு விஷயம், அவங்க இமோஷ்னலி ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு மாட்டி இருக்கிற மாதிரி இருக்குது. இன்கேஸ் பர்சனாக ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டியிருக்கலாம், ஏதாவது ஒரு இமோஷ்னலி, இல்லை ஏதோ ஒரு ரொம்பவே டீப் இமோஷன் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டியிருக்கலாம். இல்லை அவங்க வந்து மைண்டில் ஏதோ சில விஷயங்கள், அந்த விஷயங்கள் அவங்க டீப்பாக அதில் அதிகமாக இன்வால்வ் ஆகி இருக்கிற மாதிரி இருக்குது அவங்க மைண்டில். அதனால் நிறைய விஷயங்களை வந்துட்டு அவங்க மூடி மறைக்கிற மாதிரியும் இருக்குது சில விஷயங்கள். நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ளே இருக்குது. அந்த விஷயங்களை அவங்க வெளியே எடுத்துகிட்டு வர விரும்பாத மாதிரி இருக்குது. அவங்களுக்குன்னு ஒரு ப்ரிசன் மாதிரி அவங்க மைண்டில் க்ரியேட் பண்ணிக்கிட்டாங்க. அதனால தான் அவங்க வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு பொய் சொல்கிற மாதிரி இருக்கலாம். இல்லை அவங்களுக்கு வந்து நீங்கள் லாயலாக அவங்களுக்கு இல்லாத மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறதா இருக்கலாம். தனிமையை அதிகமாக அவங்க அதில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்ககிட்ட லாயல் இல்லாத மாதிரி காட்டிக்கிறதா இருக்கலாம். அதிகம் பேச முடியாமல் இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் அவங்க புதைச்சி வச்ச மாதிரி இருக்குது. சில விஷயங்களை சில பேர் வந்துட்டு உயிரோட ஒரு பார்ட் நம்ம பாடியிலேருந்து பிரித்து எடுத்தா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வழியில் இருக்காங்க. அவங்களுக்குள்ளே இருக்க அந்த ஒரு ஹார்ட், அந்த சில விஷயங்கள் மனசுக்குள்ளே இருக்க அந்த விஷயங்களை வந்துட்டு தனியாகவே அவங்க அதில் ட்ராப் ஆகிட்டு அவங்க இருக்கிற மாதிரி இருக்குது. வெளியே சொல்ல முடியாமல் அவங்களுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் பதுக்கி வச்சுருக்காங்க. வெளியில் தான் அவங்க சிரித்த மாதிரி இருக்காங்க, தவிர உள்ளுக்குள்ளே அவங்க வந்து அதிகமாக அழுகிற பர்சனாக இருப்பாங்க. உள்ளுக்குள்ளே தான் அழுகிற மாதிரி இருக்கும். வெளியில் வந்து எல்லார் முன்னாடியும் சிரித்து நான் நல்லா இருக்கேன்ற மாதிரி ஒரு ஹாப்பியான பர்சன் மாதிரி காமிச்சிட்டு இருக்கிறதா இருக்கலாம். மேல் ஆர் ஃபீமேல் உங்கள் பர்சன். மேபி அவங்களுக்கு பாஸ்டில் சில பேருக்கு அவங்க பாஸ்டில் சில விஷயங்கள் நடந்திருக்கலாம், இல்லை பர்சனல் லைஃப்பில் சில விஷயங்கள் நடந்திருக்கலாம். அந்த விஷயங்களை இன்னும் அவங்க ஹீல் ஆகாத மாதிரி இருக்குது. நைட் ஆஃப் சோல் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில் அவங்க பர்சன் இருக்கிறாங்க இப்போ. அதனால தான் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட வந்துட்டு பேச முடியாமல் தன்னை தள்ளி வச்சு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்ககிட்ட வந்து விலகி இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஒரு நாள் பேசினா 10 நாள் பேசாத மாதிரி இருக்கும். இல்லை நீங்களாக போய் பேசினா தான் பேசுகிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருப்பீங்க. சில பேருக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க அதை எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியாது. நீங்கள் சொன்ன விஷயங்கள் அவங்க மைண்ட் வரைக்கும் எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியாது. ஏதோ ஒரு ஃபீலில் ஏதோ ஒரு எனர்ஜியில் அவங்க நடமாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அவங்க லாயல் இல்லைன்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறதா இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க தனக்குள்ளேயே பதுக்கி வச்சிருக்கிறாங்க. இப்போ அவங்க எனர்ஜி நைட் ஆஃப் சோல் எனர்ஜியில் தான் இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ஹீல் ஆக வேண்டியிருக்கு. நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக ஹீல் ஆக வேண்டியிருக்கு. கண்டிப்பாக வேறு ஏதாவது மெசேஜஸ்? எல்லா வலிகளும் அவங்களே தாங்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் நினைப்பீங்க நீங்கள் மட்டும்தான் பெயின் அனுபவிக்கிறீங்க, அந்த சைடு எந்த ஒரு விஷயமும் தெரியல, அவங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஒரு ஃபேக்கான பர்சனாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை, அவங்களும் அந்த சைடு உங்களை விட அதிகமான வலி அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுதான் சொன்னேன் இல்லையா, உயிரோட ஒரு பர்சனை வந்துட்டு கட் பண்ணி ஒரு விஷயம் பாடியிலேருந்து ஒரு பார்ட் எடுக்கும்போது வலி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு வலி அவங்களுக்குள்ள அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
ஆனால் வெளி காட்ட மாட்டேங்கிறாங்க. மேபி உங்களுக்குள்ள சில பேருக்கு உங்கள் பார்ட்னர் கூட உங்களுக்கு சண்டை ஆகியிருக்கலாம். இதனாலேயே அதிகமாக உங்கள்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, மெசேஜ் பண்ணுறது கிடையாது, அதிகமாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறது கிடையாது உங்ககிட்ட. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் சண்டை வந்திருக்கலாம் உங்கள் பார்ட்னர் கூட. உங்களுக்கு ஹானஸ்ட்டாக இல்லை, ஒரு லாயலாக இல்லைன்ற மாதிரி, ஒரு லாயல் பர்சனாக கிடையாதுன்ற மாதிரி உங்களுக்கு டவுட். அதனாலே சண்டை கூட சில பேருக்கு வந்திருக்கும். ஏதோ சில விஷயங்கள் உங்கள் பார்ட்னர் மறைக்கிறாங்கன்ற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அவங்க ஓப்பனாக பேச மாட்டேங்கிறாங்க எந்த விஷயத்துமே. ரொம்ப ஒரு கமுக்கமான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க ஏதோ ஒரு நைட் ஆஃப் சொன்னீங்களே அந்த மாதிரி ஒரு ஜேர்னி இப்போது அவங்க எனர்ஜியில் இருக்கிறதுனால அவங்க ஹீல் ஆக வேண்டியிருக்கு. நிறைய விஷயங்கள் அவங்க பர்சனலி சில விஷயங்கள் இருக்கலாம், அந்த விஷயங்களில் தான் அவங்க ஹீல் ஆக வேண்டியிருக்கு. அதனால தான் இந்த மாதிரியான ஒரு எனர்ஜி உங்கள் கூட இருக்கும்போது, இல்லை நீங்கள் விலகி இருக்கும் போதும் நீங்கள் இந்த மாதிரி எனர்ஜி ஃபீல் பண்ணுறதா இருக்கலாம். அவங்க உங்ககிட்டேருந்து விலகி இருக்கிறது ஒரு தவறான எண்ணத்தில், அவங்களுடைய ஒரு இன்டென்ஷனே சரியில்லை, அவங்க ஃபேக்கான பர்சன் அந்த மாதிரி நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் அவங்களுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் வேறு. ஜூபிட்டர் ஜெமினை சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். ஜூபிட்டர் ஜெமினை அதுதான் டூ ஃபேஸ் நான் சொன்னேன் இல்லையா, சிரிச்சுட்டு ஒரு பக்கம் சிரித்து பேசுகிறாங்க, ஒரு பக்கம் வந்துட்டு அவங்க உள்ளுக்குள்ளே வந்து அழுதுட்டுருக்காங்க. நான் ஜெமினை டூ ஃபேஸ் கண்டிப்பாக. ஜூபிட்டர் உங்களுடைய சார்ட்டில் இருக்கலாம், உங்களுடைய அந்த பர்த் சார்ட்டில் அவங்களோட சார்ட்டில் இருக்கலாம். சவுத் நோட், நார்த் நோட். சாஜிட்டேரியஸ் உங்கள் சைனாக இருக்கலாம், உங்கள் பர்சன் சைனாக இருக்கலாம். ஜெமினை உங்கள் சைனாக இருக்கலாம், உங்கள் பர்சன் சைனாக இருக்கலாம். அக்வாரியஸ், மாஸ். இப்போ தான் அவங்க அந்த ஒரு ஹீலிங், அந்த எனர்ஜிக்கு அவங்க வந்துட்டு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதா இருக்கலாம். சில விஷயங்களை நம்ம பண்ணணும், நம்மளுடைய ஒரு ட்ரீம், நம்மளுடைய ஒரு லைஃப்காக நம்ம வந்துட்டு ஆக்ஷன் எடுக்கணுன்ற அந்த ஒரு சில விஷயங்கள் இப்போ தான் அவங்க மைண்டில் வந்த மாதிரி இருக்குது. அதனால தான் அவங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸ்கார்பியோ, நெப்டியூன். ரொம்ப டிசிப்ளின் பர்சனாக இருப்பாங்க உங்கள் பர்சன் எல்லா விஷயத்துலையுமே. அது ஒர்க்காக இருந்தாலும் சரி, அவங்களுடைய பர்சனல் விஷயங்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப டிசிப்ளின் பர்சன் எல்லா விதத்துலேயுமே, எல்லா இடத்துலையுமே. ஆனால் இப்போ அவங்க இந்த மாதிரி ஒரு எனர்ஜியில் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறதா இருக்கலாம். இந்த மாதிரி அந்த மாதிரி ஓகே. அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு, இன்கேஸ் நீங்கள் இந்த ரீடிங் ரெசனேட் உங்களுக்கு ஆகுது, உங்களுக்கான மெசேஜ்னால் எடுத்துக்கோங்க. உங்கள் பர்சன் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நீங்கள் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, பண்ணலைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏன்னா அவங்க சைடு நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாருமே வந்து ஓப்பனாக பேசுவாங்க, நம்ம எதிர்பார்க்க முடியாது. சில பேர் ஓப்பனாக சொல்லிடுவாங்க, சில பேர் அதிகமாக வந்துட்டு நிறைய பேர் தனக்குள்ளே தான் சில விஷயங்களை வச்சுப்பாங்களே தவிர வெளியில் வந்துட்டு ஷேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க நினைப்பாங்க ஷேர் பண்ணுறதுனால இப்போ என்ன ஆக போகுதுன்ற மாதிரி, தன்னோட ரெஸ்பெக்ட் குறைஞ்சிருமோ, இல்லை தன்னை வந்துட்டு வேறு விதத்தில் ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, அந்த மாதிரி அவங்க மைண்ட் செட்டில் இருக்கிற மாதிரி இருக்கலாம் சில பேர். அதனால் அதிகமாக ஷேர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்களோன்ற மாதிரி ஷேர் பண்ண மாட்டாங்க. சில பர்சனல் விஷயங்கள் அவங்க லைஃப்பில் இருக்கும், அவங்க ஃபேமிலியில் இருக்கும், அந்த விஷயங்களை ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதனால் அவங்களுக்கு டைம், ஸ்பேஸ் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரே ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சப்போர்ட், நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க கேட்குற மாதிரி டைம் அது கொஞ்சம் கொடுங்க, ஸ்பேஸ் கொடுங்க அவங்களுக்குன்னு சொல்லிட்டு. எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ் தான். உங்களுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு சம்டைம்ஸ் நீங்கள் தனியாக இருக்கணும் ஃபீல் பண்ணீங்க, சில நேரத்தில் விலகணும், சில நேரத்தில் நீங்கள் வந்துட்டு அமைதியாக இருக்கணும்னு நினைப்பீங்க. அப்படி தான் அவங்களும் அந்த மாதிரி தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்க முடியும். அது முதல்ல அண்டர்ஸ்டாண்டிங், அடுத்தது வந்துட்டு எந்த ஒளிவு மாதிரியும் இருக்கக்கூடாது தான். ஆனால் இப்போதைக்கு அவங்களுக்கு டைம் தேவை, அதுக்காக டைம் கொடுங்க. அவங்களே உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க, அதுக்கான நேரம் வரும்போது அவங்களே ஷேர் பண்ணுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்பிக்கை ரொம்ப முக்கியம்.
ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது, ஈகோ இருக்கக்கூடாது ரிலேஷன்ஷிப்பில். நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்பிக்கை எவ்வளோ தூரம் இருந்தாலும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்பிக்கை அதிகமாக இருக்கணும். மற்றவங்க சொல்கிறத கேட்கக்கூடாது, உங்கள் மனசு சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும். அதனால் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர். காட் பிளஸ்.